படத்தை பார்த்துட்டு குப்பையாக இருக்குது நல்லான்னு தூக்கி போடுங்க, ட்ரெய்லரை பார்த்துட்டு நல்லான்னு தூக்கி போடுங்க. ஆனால் படத்தை பார்க்காமலே சத்தியமாக அவ்வளோ வேதனையாக இருக்குது. உண்மையிலுமே இது ஒரு ரொம்ப மகிழ்ச்சியான தருணம். ஏன்னா இது வந்து எனக்கு 3வது படம். முதல் 2 படத்துக்கு ஒரு இல்லாத கவனிப்பு இந்த படத்துக்கு இருக்கிறதா நம்புகிறேன். அதுக்கு காரணம் வந்து பிரேம்ஜி சார். நிச்சயமாக இந்த படம் ஒரு எமோஷனலாக எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும் நான் முழுக்க நம்புகிறேன். ஒரு நல்ல படங்களுக்கு எப்போவுமே பத்திரிகையாளர்கள் மீடியாக்களோட சப்போர்ட் ரொம்ப அவசியம் நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் நான் போன படத்தில் அந்த ப்ரெஸ்ஸெல்லாம் அரேஞ்ச் பண்ணல, எனக்கு சூழ்நிலை சரியில்லை. நானே தயாரிப்பாளர். இதில் ஒரு மிகப்பெரிய ஒரு ரிஸ்க் எடுத்து இந்த படத்தை நான் பண்ணியிருக்கேன். ஒரு நல்ல படம் பண்ணியிருக்கேன். நான் நிச்சயமாக 100% நம்புகிறேன். இந்த படம் நல்லா வந்ததுக்கு என்னுடைய நடிகர்கள், என்னுடைய கேமராமேனு, எடிட்டர், மியூசிக் எல்லாருமே ரொம்ப கோஆப்ரேட் பண்ணாங்க. உண்மையாக ரொம்ப குறைவான நாட்கள் தான் பண்ணேன். ஒரு 25 நாள் தான் அந்த படத்தை ஷூட் பண்ணேன். ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு. நிச்சயமாக அவங்க எல்லாருமே இந்த படத்தை பார்த்து பிடிச்சிருக்கு. உங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணுங்கள். நல்லா எழுதுங்க, நல்லா சொல்லுங்கள். ஏன்னா இன்றைக்கி இருக்க காம்படிஷன் சினிமா உங்களுக்கு தெரியும். இப்போ நான் 25ஆம் தேதி படம் ரிலீஸ்னால் வேறு 2 படம் ரிலீஸ் ஆகுது. அந்த 2 படமே எவ்வளோ பெரிய நிறுவனங்கள் ரிலீஸ் பண்ணுறது அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் ரொம்ப கடை நிலையில் இருந்துட்டு இந்த சினிமா பண்ணியிருக்கேன். ஏன்னா சொல்ல எனக்கு எமோஷனலாக, ஏன்னா போட்டி போட முடியல என்னால். நல்ல படம் எடுத்திருக்கேன். நிச்சயமாக நான் ரிலீஸ் பண்ணது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. எல்லோரும் புலம்புறது தான், ஆனால் எதையும் எடுத்துகிட்டு புலம்புறது இல்லை. நிச்சயமாக நல்ல படம் எடுத்திருக்கேன். அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. தேட்டர் பிடிக்கிறது, பேசுகிறது, ஒவ்வொரு வியாபாரம் பண்ணுறதும் அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஏன் சொல்கிறேன்னா, இங்கே இருக்கிற நிறைய டிவிஸ் எல்லாம் இருக்குங்க. ஒவ்வொரு டிவிலையும் நான் வந்து ஒரு சேட்டலைட்டுக்காக நான் அப்ரோச் பண்ணியிருக்கேன். முதல் படத்துலேருந்து என்னுடைய முதல் படம் யானை மேல் குதிரை சவாரின்னு படம், 2வது படம் விடியாத இரவு ஒன்று வேண்டும். இந்த படம் ஒவ்வொரு சேனலையும் அப்ரோச் பண்ணும்போது அவங்க சொல்கிற வார்த்தை, பெரிய படம் தான் வாங்குவேன், சின்ன படம் வாங்க மாட்டேன். இப்படி சொன்னால் எங்கே போகிறது? நான் ஒரு சேனலாக இப்படியே கேட்டேன், பெரிய அதிகாரிகிட்ட கேட்டேன் ஃபோன் பண்ணி. எல்லா நிலைமையிலையும் பெரிய படத்தை தான் பண்ணுவோம், சின்ன படத்தை பண்ண மாட்டோம் அப்படின்னு சொன்னால் நாங்கள் எங்கே போய் நிற்கிறது கேட்டேன். இன்றைக்கி நான் அதே கேட்குறேன். படத்தை பார்த்துட்டு குப்பையாக இருக்குது நல்லான்னு தூக்கி போடுங்க, ட்ரெய்லரை பார்த்துட்டு நல்லான்னு தூக்கி போடுங்க. ஆனால் படத்தை பார்க்காமலே சத்தியமாக அவ்வளோ வேதனையாக இருக்குது. ஏன்னா ஒரு பெரிய நெட்வொர்க்கு நம்ம அனுப்புகிறோம், படத்தை ட்ரெய்லர் அனுப்புகிறோம், விமியோ லிங்க் அனுப்புங்கன்னு சொல்கிறாங்க. படத்தை பார்க்க மாட்டாங்க. நான் 2000 ரூபா செலவு பண்ணி அதை அனுப்புகிறேன், நீ பார்க்காமே வந்து ரிசல்ட் சொல்கிறாங்க. எவ்வளோ கொடுமையான விஷயம் பாருங்கள். ஸோ பாருங்கள், நல்லாலையா நல்லாலப்பா வாங்க முடியாதுன்னு சொல்லுங்கள். ஏன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இன்றைக்கி இந்த நான் இது மட்டும் தான் பண்ணியிருக்கேன், ப்ரொமோஷன் இதுதான். ஆனால் ஒவ்வொரு படமும் எவ்வளோ பண்ணுறாங்க, என்னால் முடியல.